இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கெடுவிடல் என்கிறார் வள்ளுவர். அப்படித்தான் இளைஞரணி செயலாளர் பொறுப்பை தம்பி உதயநிதி கிட்ட நான் ஒப்படைச்சேன். இளைஞரணி செயலாளர் என்பது பதவி கிடையாது, அது பெரும் பொறுப்பு. அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் செயல்பட்டு வரார். இன்னும் சொல்லணும்னா என்னை பொறுத்தவரையில் அந்த பொறுப்பை நான் அவருக்கு கொடுத்ததை ஒரு பயிற்சியாக கருதுகிறேன். அப்படி பார்க்கும்போது நான் வைக்கிற ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அவர் சென்டம் ஸ்கோர் பண்றார். 2019 ஊராட்சி சபை கூட்டங்களை தொடங்கி அதிமுக ஆட்சிக்கு எதிரான பல்வேறு போராட்டங்கள், நீட் தேர்வுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம், கொரோனா காலத்துல உதவிகள், நீர்நிலைகளை தூர்வாரக்கூடிய அந்த பணிகள், திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்கள், நூலகங்கள், ஒரு சொல்லையில பாசறை பக்கம், முத்தமிழறிஞர் பதிப்பகம் தொடங்கி கொள்கை புத்தகங்கள்னு ஏராளமான பணிகளை செஞ்சுட்டு வர்றார். அது மட்டுமல்ல, இளைஞர்களின் ஆற்றலை வெளிப்படுத்துகிற மாதிரி சேலத்துல இளைஞரணி மாநாட்டை நடத்தி காட்டினார். சுமார் 6 லட்சம் இளைஞர்கள் கூட அந்த மாநாட்டை நான் பேசும்போது இந்த இயக்கத்துக்கு 100 ஆண்டுகளுக்கான போர் வீரர்கள் தயாராகிட்டாங்க.